கோவையில் பாரம்பரியம், கலை, ஆன்மீகம் மூன்றையும் இணைத்து கைவினைச் சிற்பங்களுக்கான சிலை எனும் விற்பனை மையத்தின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக அளவில் சிற்பக்கலை வடிவமைப்பில் தனித்துவமான இடத்தை பிடித்துள்ள தமிழகத்தில் தத்ரூப சிலைகளை நவீன வடிவில் கண்கவரும் விதத்தில் உருவாக்கி சிலைகள் விற்பனையில் தனக்கென தனி முத்திரை பதித்து வரும் சிலை விற்பனை மையம் சென்னைக்கு அடுத்தபடியாக கோவையில் தனது புதிய கிளையை துவக்கியது. கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் துவங்கியுள்ள சிலை விற்பனை மையத்தின் துவக்க விழாவில் கோவையில் உள்ள முக்கிய பிரமுகர்களான பிரிக்கால் நிறுவனத்தின் தலைவரும் சிறுதுளி இணை நிறுவனருமான வனிதா மோகன், கேஜி மருத்துவமனை தலைவர் டாக்டர் பக்தவச்சலம், குமரகுரு கல்வி நிறுவனத்தின் நிறுவனர் கிருஷ்ணராஜ வானவராயர் மற்றும் தலைவர் சங்கர் வானவராயர், ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மேலாண்மை இயக்குனர் கிருஷ்ணன், நேச்சுரல்ஸ் பியூட்டி சலூன் நிறுவனர் குமாரவேல், சிபிசி நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் ஆதித்யா பாலசுந்தரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்திய நாட்டின் பாரம்பரியம், கலை, ஆன்மீகம் மூன்றையும் இணைத்து தத்ரூபமாக கைவினைச் சிற்பங்களாக பல்வேறு வடிவிலான சிலைகள் காண்பவர்கள் கண்களை கவரும் வகையில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்து சிலை விற்பனை நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி அருண் டைட்டன், இணை நிறுவனர்கள் ராகுல் கிஷன், தினேஷ், அருணாச்சலம், சௌமியா, வர்த்தக மேலாளர் விஜயானந்த் ஆகியோர் கூறியதாவது: பாரம்பரியத்தை பாதுகாக்கும் ஆர்வத்தையும் சமகால கலைத்திறனையும் ஒருங்கிணைத்து நினைவுகளையும் பக்தியையும் வடிவமாக்கி இல்லங்களை அழகாக மாற்ற நினைப்பவர்களுக்கு சிலை விற்பனை மையத்தில் ஏராளமான சிற்பங்கள் இருப்பதாக தெரிவித்தனர். 12 அடி உயரம் கொண்ட சிலைகள் துவங்கி திருவள்ளுவர், நடராஜ பெருமான், சுவாமி விவேகானந்தர், முருகப்பெருமான், பெருமாள் ஆகியோரின் சிற்பங்கள் துல்லியமான வடிவமைப்பு, உயிரோட்டமான தோற்றத்துடன் காட்சியளிப்பது காண்பவர்களை வியப்பில் ஆழ்த்தும் என தெரிவித்தனர். துவக்க விழாவை முன்னிட்டு சிலை நிறுவனம் சார்பாக கோயம்புத்தூரை வடிவமைத்தவர்களுக்கு ஒரு சமர்ப்பணம் என்ற சிறப்பு காணொளி வெளியிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஹாய், வணக்கம். என் பேர் அருண் டைட்டன், CEO அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் slay.com. சின்ன வயசுலேருந்து நான் நிறைய வரைவேங்க. வரைகிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். எனக்கு நிறைய தெரிஞ்ச நாள்லேருந்து வரைஞ்சிட்டு இருக்கேன். ஸோ அதை சார்ந்து தான் என்னோட படிப்பும் இருந்தது. ஓவியக் கல்லூரியில் சென்னை ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தேன். அதுக்கப்புறம் நான் விஷுவல் டிசைனராக இருந்தேன் ஜோவில். அதுக்கப்புறம் விகடன் நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். நிறைய மேக்சின் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபோட்டோகிராஃபியாக நிறைய கமர்ஷியல் ஃபோட்டோ பண்ணியிருக்கேன். பட் ஆர்ட் சார்ந்தே தான் நான் தொடர்ச்சியாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு D2C ப்ராடக்ட் ஒன்று பண்ணணும்னு ஆசை. சர்வீஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ப்ராடக்ட்டுக்குள்ளே வரணும்னு ஆசை. அதே சமயம் நம்ம பண்ணுற ஆர்ட் எல்லார் வீட்லையுமே சேரணுன்ற ஆசை. அதில் ஆரம்பித்தது தான் சிலையோடைய அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் 2019. இதை பண்ண ஆரம்பித்து என்ன நாங்கள் மைண்டில் வச்சுட்டு இருந்தோம்னா, இது எல்லார் வீட்லையுமே சேரணும்னு ஆசைப்பட்டோம். அது அப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம ரோட்டில் நிறைய பார்க்குற சிலைகள் ரொம்ப பெரிய பெரிய சிலையாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பார்க்கில் பார்த்தீங்கன்னா பெரிய தலைவர் சிலை இருக்கும், இல்லை பீச்சில் பார்த்தீங்கன்னா பெரிய காந்தி சிலைகள் இருக்கும். அதெல்லாம் சின்ன சைஸில் நம்ம வீட்டில் போய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டோம். அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் ஸ்மால் ஸ்கல்ப்சர்ஸ், ஹோம் டெக்கோர் ஸ்கல்ப்சரல் செக்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னைக்கு ஆகி ஒரு 6 வருஷம் ஆகுது. செகண்ட் ஸ்டோர் இன் கோயம்புத்தூர், ஃபர்ஸ்ட் ஸ்டோர் சென்னையில் இருக்குது. இந்த ஸ்டோர் பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். பீப்புள் இங்கே நிறைய செலிப்ரேட் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, இந்த விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. இது எங்களுக்கு என்ன சொல்கிறது, என்ன நாங்கள் நினச்சோமோ அது கண்டிப்பாக அது நடந்துட்டுன்ற ஃபீல் அங்கே கிடைக்குது. இன்னும் நிறைய பேர் இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நாங்கள் விரும்புகிறோம். இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபிலிம்ஸ்க்கு அஃபிஷியல் மர்ச்சன்டைஸ் பண்ண, ஸ்கல்ப்சரில் அஃபிஷியல் மர்ச்சன்டைஸ் பண்ண ஒரே ஒரு கம்பெனி நம்மளது தான். இதுக்கு முன்னாடி ஸ்பைடர்மேன், அயன்மேன்லாம் நீங்கள் ஹாலிவுட்டில் பார்ப்பீங்க கலெக்டிபிள்ஸாக. ஆனால் இந்தியா மூவிஸ்க்கு நம்ம பண்ண கலெக்டிபிள்ஸ் ஃபஸ்ட்டு மாஸ்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் KGF, ஹனுமான், மாவீரன், இந்த மாதிரி நிறைய ஸ்கல்ப்ஸ் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் 100 டே செலிப்ரேஷன், 50th டே செலிப்ரேஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷீல்டு ஒன்று கொடுப்பாங்க அக்கர்லிக்கில். ஸோ அந்த கல்ச்சரை மாற்றி சிலையை கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அது என்றைக்குமே அவங்க வீட்டில் ஒரு மெமரியாக இருக்கும், தொட்டு பார்த்து அதை உணரக்கூடிய விஷயமா இருக்குன்றனால ஸோ அதை நாங்கள் மாற்றி அமைச்சோம். ஸோ இல்லைங்க, அதான் இப்போ என்னன்னா நாங்கள் ஃபிலாசபர்ஸ், லீடர்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சோம். வள்ளுவர், இந்த மாதிரி காமராஜர்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுக்கு நிறைய குவரிஸ் எங்கள் அப்பா அம்மா சிலையும் பண்ணித்தாங்க, அவங்க இப்போ இல்லை பண்ணுங்க அப்படின்னும் போது நாங்கள் ஃபஸ்ட்டு சரி ஓகே உங்கள் ஃபோட்டோஸ்லாம் தாங்க ட்ரை பண்ணி பார்க்கணும்னு பார்த்தோம். அது பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எங்களை ஹக் பண்ணிவிட்டு கையை பிடிச்சிட்டு அழுவாங்க, எங்கள் அப்பாவை திருப்பி கொடுத்தீங்க, அம்மாவை திருப்பி கொடுத்தீங்க. அந்த மூமெண்ட் எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, இதை இன்னும் நிறைய பண்ணணும், இன்னும் அதிகமாக பண்ணணும், நிறைய பேருக்கு இந்த விஷயத்த நம்ம திருப்பி கொடுக்கணுன்ற ஒரு சோஷியல் ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு எல்லாருக்கும் வந்தது. அந்த விஷயத்த ஒரு ஃபோட்டோகிராஃபியெல்லாம் வச்சு கலெக்ட் பண்ணி கொடுக்கும்போது அது 3D ஃபார்மில் வரும்போது அவங்க தொட்டு பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அவங்கள பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க எங்கள் தாத்தாவோட காது இப்படி இருந்தது, மூக்கோட ஷார்ப்பாக இருந்தது அப்படின்னு தொட்டு உணர்வாங்க. அது ஃபோட்டோகிராஃபியில் வராது, 2Dயில் வராது. 3Dயில் அதை தொட்டு பார்க்குறாங்க, தொட்டு பார்த்து உணர்றாங்க. அது சூப்பரான ஒரு ஃபீல்.
நான் இப்போ ரீசெண்டாக ஒன்று பார்த்தேன். தாத்தா வந்து இப்படி வச்சு இப்படி பண்ணுறோம். அவங்க வந்து சொன்னாங்க, அவங்க அம்மா சொன்னாங்க, அவங்க அந்த குழந்தை வந்து அப்பா வந்து இப்படி தூக்கி வளர்த்தாரு. இப்போ அப்பா வந்து அது குழந்தை தூக்கி வச்சிருக்காங்கன்ற அந்த மாதிரி நிறைய எமோஷனல் கனெக்ட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு வந்து இந்த இதை தவிர வேற எது கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ பணம் காசை தவிர இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கனெக்ட் பண்ணுது.